அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில தேவன் செய்கிற சில காரியங்கள், அதை நாம் சந்தோஷமாக எல்லாரிடமும் சொல்லணும்னு தோணும். ஆனா எல்லா சந்தோஷமும் எல்லாரிடமும் பகிரப்பட வேண்டியது அல்ல. நம்முள் நடக்கிற சில ஆசீர்வாதங்கள், அது வெளியில் சொல்லப்படும் போது தாமதமாவதற்கும் சில நேரங்களில் தடைபடுவதற்கும் காரணமாகிவிடும். இது ஒரு பயமுறுத்தல் இல்லை, இது வேதாகம ஞானம். பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது எதை பேசணும், எதை மௌனமாக வைத்துக்கணும். முதலாவது, தேவன் உங்களுக்கு கொடுத்த கனவுகள். ஜோசப்பின் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. ஆதியாகமம் 37:5 முதல் 8 வரை யோசேப்பு ஒரு கனவு கண்டான். அதை அவன் சகோதரர்களிடம் சொல்லினான். அவர்கள் அவனை இன்னும் அதிகமாக வெறுத்தார்கள். அவன் தவறா? இல்ல, அவன் உண்மையைதான் சொன்னான். தேவன் கொடுத்த கனவை தான் பகிர்ந்தான். ஆனா அந்த உண்மையை எல்லாரும் ஏற்க தயாரா இருந்தாங்களா? இல்ல. அதனால என்ன நடந்தது? அவன் தன் குடும்பத்திலேயே நிராகரிக்கப்பட்டான். அவன் குழியிலே தள்ளப்பட்டான். அவன் அடிமையாக விற்கப்பட்டான். இது தேவன் திட்டத்தை நிறுத்தவில்லை, ஆனா தாமதம் கொண்டு வந்தது, வலி கொண்டு வந்தது. அன்பானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் இதே நடக்கலாம். தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய கனவு கொடுத்திருக்கலாம். ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு உயர்வு, ஒரு மாற்றம். அதை எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீதிமொழிகள் 29:11, மூடன் தன் மனத்தில் இருக்கிறதை எல்லாம் வெளிப்படுத்துவான், ஞானி அதை அடக்கி வைத்திருப்பான். சில விஷயங்கள் நீங்களும் தேவனும் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அமைதியா வைத்திருக்கிற கனவு தேவன் நேரம் வந்தால் உயர்த்துவார். இரண்டாவது, நீங்கள் பெறப்போகும் ஆசீர்வாதம். நாம் சில நேரங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம், எனக்கு இது நடக்கப் போகுது, நான் இவ்வளவு உயரப் போறேன். ஆனா வேதாகமம் எச்சரிக்கிறது. மத்தேயு 6:3 முதல் 4 வரை, நீ தர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்யும்தை இடது கை அறியாதிருக்கட்டும். இதன் அர்த்தம் என்ன? எல்லா நல்ல காரியங்களையும் வெளியில் காட்ட வேண்டிய அவசியமில்லை. தேவன் செய்கிற காரியங்களை அவரே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நீதிமொழிகள் 27:1, நாளையதை பற்றி பெருமை பேசாத. நம்ம சொல்லும் முன்னாடியே சில விஷயங்கள் கெட்டு போய்விடும். ஏன்? எல்லாரும் உங்களுக்கு நல்லதை நினைக்க மாட்டாங்க. சிலர் பொறாமைப்படுவாங்க, சிலர் உள்ளுக்குள் எதிர்ப்பை வைத்திருப்பாங்க. ஆனா நீங்கள் அமைதியா இருந்தால் தேவன் உங்களை பாதுகாப்பார். மூன்றாவது, உங்கள் பலவீனங்களும் உங்கள் தனிப்பட்ட போராட்டங்களும். இது ரொம்ப முக்கியமான பகுதி. எல்லாரிடமும் உங்கள் கஷ்டத்தை சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் எல்லாரும் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உங்களை நியாயம் செய்வாங்க, சிலர் அதை பயன்படுத்திக்குவாங்க. நீதிமொழிகள் 11:13, இரகசியத்தை வெளிப்படுத்துகிறவன் விசுவாசம் இல்லாதவன். ஆனா விசுவாசமானவன் என்ன செய்கிறான்? அதை பாதுகாக்கிறான். நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் தேவனுக்கும் நமக்கும் நடுவிலேயே இருக்கணும். சங்கீதம் 55:22, உன் சுமைகளை கர்த்தர் மேல் போடு, அவர் உன்னை தாங்குவார். மனுஷன் எல்லாம் தீர்வு தரமாட்டான், ஆனா தேவன் தருவார். அன்பானவர்களே, இந்த 3 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கனவுகள், உங்கள் வரப்போகும் ஆசீர்வாதம், உங்கள் தனிப்பட்ட போராட்டங்கள். இதை எல்லாரிடமும் பகிர வேண்டிய அவசியமில்லை. இது மறைப்பது அல்ல, இது பாதுகாப்பது. பிரசங்கி 3:7, மௌனம் இருக்க காலமும் உண்டு, பேச காலமும் உண்டு. நீங்கள் எப்போது பேசணும், எப்போது அமைதியா இருக்கணும், அதை அறிந்தால் நீங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இன்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், அமைதியாயிரு, நான் உன் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் யாரிடமும் சொல்லாமலே இருந்தாலும் தேவன் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் வந்தால் அவர்தான் உங்களை உலகத்துக்கு காட்டுவார். அந்த நாள் வரைக்கும் உங்கள் இதயத்தை காக்குங்கள். உங்கள் வார்த்தைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தேவன் சக்தியாக வேலை செய்கிறார். ஆமென்.